மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்றத்துக்கு வருவாங்க, அக்கம் பக்கத்தில் வருவாங்க. இஃப் ஐம் நாட் ராங், நாமக்கல்ல இருந்து ஒருத்தர், திருச்சி ஈரோட்ல இருந்து ஒருத்தர்லாம் கூட இறந்திருக்கிறார். அப்ப அக்கம் பக்கத்து மாவட்டத்துலாம் கூட ஆள் வருவாங்க. அப்ப மாவட்டத்தில் ஆள் வரும்போது கூட ஆள் வருங்கிற ஒரு பெரிய விஷயம். அப்ப நீங்க வந்து அந்த கூட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திலேயோ அல்லது திரு நயினா நாயந்தோட கூட்டத்தில் ஒப்புக்கூடாது. ஏன்னா அது தொகுதிக்கான கூட்டம், இது மாவட்டத்துக்கான கூட்டம். அப்ப இவங்களுக்கு நம்ம வந்து நாங்க அவுட்டர்ல கேட்கிறேன், பிரைவேட் ஸ்பேஸ் கேட்டா போலீஸ் சந்தோஷமா சொல்லுங்க. இவர்கள் நகரத்துக்குள் கேட்கிறார்கள். நகரத்துக்குள் மாவட்டத்துக்குள் போது அப்படித்தான் இடம். கரூர் சின்ன ஊர் தானே, கரூர் திருச்சியே கிடையாது, கரூர் கோயம்புத்தூரே கிடையாது. அப்ப சின்ன நகரமா இருக்கும்போது எல்லா இடமும் அப்படிப்பட்டதா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இதற்கு முன்னாடி அதிமுக பட்ச கூட்டம் நடத்துற நம்பிக்கையில அவங்க கொடுத்தாங்க. அதுல ஒரு சதி இருக்குதா, இந்த இடத்தையும் இந்த தேதியும் அவர்கள் ஒப்புக்கொண்டு தான் கடிதம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. போலீஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த சஜஷன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்ப நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மதுரை மாநாட்டு தேதி மாற்றப்பட்டது, விக்கிரவாண்டி மாநாட்டு தேதி மாற்றப்பட்டது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அங்க சக்சஸா நடக்கும்போது நீங்க குற்றம் சொல்லியே, சதி இருக்குன்னு சொல்லி, இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்புறம் தான் நீங்க சதின்னு சொல்லுங்க. சதியா என்பதை விசாரணை முடிவு செய்யும். ஆனால் அதுல ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குன்னு நான் நம்மள எல்லாருக்கும்